இன்னைக்கு ஸ்டாலின் 71 வயசுல அப்பா ஆக முயற்சி பண்றாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நான் அப்பா ஆகல டாக்டர், எங்க அப்பா தான் மறுபடியும் அப்பா ஆயிருக்கிறான். டாக்டர் பாருடா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமா தான் இருப்பாரு. பங்கஜா என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன். ஏய் கொசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா. சமீபத்துல ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க உட்கார்ந்து ஒரு தம்பியை பார்த்து உங்க பின்னாடி நிக்கிற பொண்ணு யாருன்னு கேட்பாரு. என் பொண்டாட்டிங்கன்னு சொல்லுவாரு. அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. இது அந்த மாதிரி ஒரு புத்திசாலி முதல்வர் தான் தமிழ்நாட்டை ஆள்றாரு. ஆனா இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. ஒரு நாள் பதனி குடிச்சிட்டு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இதுல நீங்க சக்கரை கலப்பீங்களான்னு பேசுறாரு. பதநீர் இனிப்பாக இருக்கிறது, சர்க்கரை போட்டிருக்கலாம். இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்துல பார்த்திருக்கீங்களா? பதநீர் இனிப்பாக இருக்கு பரதேசிகளா. சங்கிலி பருப்பு, செயின் அறுப்பு, இப்படி இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாரு. கொலை, கொள்ளை, சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, என்ற சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். நேற்றைய தினம் பாமக நிர்வாகி மீது சணல் குண்டு வீசி அவரை கொல்ல முயற்சித்ததாக ஒரு செய்திகள் பரவி வந்தன. அதனை எடுத்து புகார் கடிதம் கொடுப்பதற்காக பாமக எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக கார எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்கான். மச்சான், நான் கண்ணன் பேசுறேமா. முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க. அப்போது ஸ்மார்ட் பலகையில் வாழ்த்துக்கள் என்று எழுதுவதற்கு பதில் வாழ்த்துகள் என்று தவறாக எழுதினார். ஐயோ, குடி நட்டுக்கு உட்டுக்கு கெடு. நானே இது எழுத நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவுல பச்சிருப்பானோ. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. பச்சோந்தி வெக்கப்படும், பச்சோந்தி இவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். இன்னும் சொல்ல போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன். நான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண். டெங்கு காய்ச்சல், மலேரியா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. வீட்டு ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா? ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு. உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவையில்லை. நான் போதும், வாங்க விவாதிக்கலாம்னு கூப்பிடுறேன். இப்ப விந்தியா அப்படி கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பேசலாமே, பதில் சொல்லலாமேன்னு. நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்தமா பிரயோஜனமே இல்ல. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க.
நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? உருட்டு உதயநிதி, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம், திராணி இருந்தா அது எங்க இருக்கு? தமிழனுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் கூட எங்களுக்கு கூட்டணி இல்லன்னு ஒரு ட்வீட் போடுங்க. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். டெல்டால இறங்கி போராடுங்க. மல்லிகார்ஜுன கார்கே உருவ பொம்மையோ, சித்தராமையா உருவ பொம்மையோ எரிச்சு காட்டுங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. கட்டி சுட்டதடா, கை விட்டதடா. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? இந்த சனாதனம் பத்தி யார்ப்பா பேச ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா நம்ம பால் டாயில் பாய் உதயநிதியா. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணும்னாலும் பேசுவ, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நழுவிட்டே போயிட்டாங்க. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? இப்போ கோர்ட்டு கூப்பிட்டு காரி துப்புன உடனே நேத்து சொல்றாரு, நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல. இப்படி மாத்தி மாத்தி பேசுறவங்க தான் திருட்டு திமுக காரங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இந்த திமுக கோட்டையில ஓட்ட போடுறதுக்காக சென்னை மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. காரி துப்புனங்க இந்த ஆச்சே, மட்டமான ஆச்சு, புறம்போக்குங்களா, விடியாதாச்சு, மயிர் மட்டாச்சானுங்களா. ஸ்டாலின் சொன்னாரு, என் பையன் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அதே உதயநிதி மறுபடியும் ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் எல்லாம் சத்தியமா அமைச்சர் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு. எனக்கு வாயில பச்சை பச்சையா வந்துரும் பாத்துக்காம. அதிமுக காரங்க சட்டசபையில நாற்காலிக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்படியே தப்பு தவறி சட்டசபைக்கு உங்க அப்பா வந்தாலும் 5 நிமிஷத்துல சட்டைய கிழிச்சுக்கிட்டு அவரே வெளியில போயிடுவாரு. திருவாரூர் டு சென்னை வந்த ட்ரெயின்ல, உங்க தாத்தா வந்த ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் இருந்திருந்தாருன்னா நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க, திருட்டு பஸ் ஏறி போறாங்க கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். அவரா திருட்டு ரயில் வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முக அம்மாள் டுமாள்